ஆன்மீகத்தில் இன்று பிரம முகூர்த்த நேரம் பற்றி சற்று பார்ப்போம். பிரம முகூர்த்த நேரம் என்பது பலரும் பல நேரங்களை கூறினும் என்னை பொறுத்தவரையில் எனது அனுபவங்களை கொண்டு நான் கூறுகின்றேன். அதிகாலை 2:55க்கு பிற்பாடு, அதாவது 3 மணிக்கு சற்று 2-3 நிமிடங்கள் அதிலிருந்து படிப்படியாக அந்த அதிர்வலைகள் 6 மணி வரைக்கும் குறைந்து செல்லும். ஆகவே 3 மணியிலிருந்து 4, 5, 6 மணி வரைக்கும் அந்த அதிர்வலைகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதன் பின்பாடும் 6 மணிலிருந்து 9 மணி மட்டும் அந்த பிரமுகத்தை நேரத்துக்குள் அடக்கப்படுகின்றது. ஆனால் அதன் பிற்பாடு 6 மணியின் பிற்பாடு அமைதி என்பது சற்று குறைவாக இருப்பதனால் அந்த தியானத்தை செய்வது மிகவும் சுலபமானது அல்ல. ஆகவே பிரம்ம முகூர்த்தம் என்று நாம் எதிர்பார்ப்பது 3 மணியிலிருந்து 5:30, 6 மணி வரைக்கும். 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்குமான அந்த நேரம்தான் மிகவும் அற்புதமானது. இந்த நேரத்தில் நாம் தியானத்தின் போது ஏதாவது மந்திரங்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் தியானத்தை செய்யும் போது மிகவும் எங்களால் அந்த சிந்தனைகளை வெளியே போகவிடாது ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். அப்படியாக பிரம முகூர்த்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களாக உள்ளது. முதலாவது மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது சிவபெருமானை வர்ணிக்கின்ற, அதாவது புகழ்ந்து பாடுகின்ற மந்திரமாக இருக்கின்றது. ஓம் திரியம்பகம் ஜயாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம். இவ்வாறு 4 வரிகளில் அடங்கிய இந்த மந்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 தடவை போட்டுட்டு நீங்கள் தியானத்தில் ஈடுபடும் போது உங்களை அறியாமல் ஆழ்ந்த தியானத்துக்கும் நீங்கள் செல்ல முடியும். அடுத்ததாக எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த சில தகவல்களை அடிப்படையாக வைத்து கூறுகின்றேன். இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்துக்கு அடுத்ததாக முதலில் சிவனை நாங்கள் புகழ்ந்து பாடுகின்றோம். அடுத்ததாக விஷ்ணு பகவானை புகழ்ந்து பாடுகின்ற மந்திரம்தான் 2வது. அதாவது கைசிக புராண ஸ்லோகங்கள், அதாவது பிரபஞ்சம் கொடுத்தது கைசிகம் என்பது பகவானை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு மந்திரம். இது கைசிக புராணம் அல்லது கைசிக மகாத்மியத்திலே அது ஸ்லோகங்களை குறிப்பிடப்படுகின்றது. தொடர்பான ஒரு கதை கூட ஏகாதசி, கைசிக ஏகாதசி, கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கைசிக ஏகாதசியை பற்றி நீங்கள் வரலாறை பார்த்தால் அதனுடைய சிறப்பு உங்களுக்கு புரியும். ஆகவே அந்த கைசிக புராணத்தில் வருகின்ற ஸ்லோகங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டோ அல்லது படித்து கொண்டோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நீங்கள் செலவு செய்வது சிறப்பு. அல்லது அதோட மகா கைசிக புராணங்களையோ கைசிக மகாத்மனுடைய கதைகளை கேட்டுக்கொண்டு, அதாவது ஆன்மீகம் தொடர்பான தூய்மையான கருத்துக்களுடன் தூய்மையான சிந்தனைகளுடன் இருக்க முடியுது, அது சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக பிரபஞ்சம் 3வதாக கொடுத்தது என்னன்னு சொன்னால் சூரிய லட்சுமி. இதை கொடுத்தபோது நான் காலமாக பலரிடம் கேட்டேன், சூரிய லட்சுமி என்று ஏதாவது தியான ஸ்லோகங்கள் இருக்கான்னு பலரிடம் கேட்டேன். அவர்கள் யாரும் தெரியாது சொன்னார்கள். அது நீண்ட காலத்துக்கு பிற்பாடு அந்த மந்திரத்தை நான் தொடர்ந்து தியானத்தில் பயன்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு அது சூரிய லட்சுமி என்ற பேரில் தான் அந்த ஸ்லோகத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்று எனக்கு தெரியாது. அந்த மந்திரம் 3வது மந்திரம் என்னன்னு சொன்னால் தன ஆகர்ஷண, அதாவது வேதாந்த மகரிஷினாலே கொடுக்கப்பட்ட ஸ்லோகம். தன ஆகர்ஷண மந்திரம் என்று வருகின்றது. அதை எடுத்து பாருங்கள். அதிலே நவும் சவும் நடு வெளுத்தாகிய சூரிய லக்ஷ்மியே நமக என்ற மந்திரம் ஸ்லோகம் வருகின்றது. அது அந்த மந்திரமானது தன ஆகர்ஷண சங்கல்ப மந்திரம் என்று வருவது அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தனக்குள் வசியம் செய்கின்ற ஒரு சிறந்த மந்திரம். இதை பிரபஞ்சம் விரும்புகின்றது. அதாவது முதலாவதாக சிவனை புகழ்ந்து பாடுகின்ற மந்திரமாகவும் ஸ்லோகங்களும், 2வதாக பகவானை புகழ்ந்து பாடுகின்ற மந்திரங்களான கைசிக புராணங்கள் போன்ற மந்திரங்களையும், 3வதாக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தன்னுள்ளே வசியம் செய்கின்ற தன
ஆகர்ஷண சங்கல்பம் என்கின்ற வேதாந்த மகரிஷினால் இந்த மக்களுக்காக இந்த உலகத்துக்காக கொடுக்கப்பட்டு சென்ற ஒரு மந்திரம். அதிலே தான் சூரிய லட்சுமியே நமக என்ற ஸ்லோகத்தை நான் பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு சொற்களையும் என்னால் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏனெனில் எனக்கு நான் இருக்கும் இடம் வெளிநாடு இருப்பதனால இந்தியாவில் இருந்தால் அது தொடர்பான புத்தகங்களை எடுத்து வாசிப்பதன் மூலமோ அல்லது அது தொடர்பான குருமார்களை சந்திப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நாங்களாகவே இந்த தியானத்துக்குள் சென்று நாங்களாகவே கற்க வேண்டி இருப்பதனால் சில பிரபஞ்சம் கொடுக்கின்ற சொற்களுக்குரிய சரியான அணுகுமுறையை உடனடியாக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. கொஞ்ச காலம் சென்ற பின்தான் அதை சரியாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது 3 மணியிலிருந்து 6 மணி, சிறந்த நேரம் 3 மணியிலிருந்து 5 மணி என்றும், அந்த நேரங்களில் படிப்பதற்கான சிறந்த ஸ்லோகங்கள் சிவனை புகழ்ந்து பாடுகின்ற மகா மிருத்யுஞ்சய மந்திரம், பகவானை புகழ்ந்து பாடுகின்ற கைசிய புராண ஸ்லோகங்கள், மூன்றாவதாக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் வசியம் செய்கின்ற தன ஆகர்ஷண சங்கல்பம் என்கின்ற மந்திரம். இதை ஒவ்வொன்றையும் கிட்டத்தட்ட 108 தடவை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படி அந்த எங்களால் இயன்றவரை, அதாவது 3 மணியிலிருந்து 5 மணி வரை எந்த ஒரு இடையூறும் இல்லாத நேரமாக இருக்கும். ஏனெனில் நாங்களும் எங்கள் வேலைக்கு போகணுமோ அல்லது வீட்டில் எதை செய்யணுமோ எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எங்கள் மனம் அமைதியாக இருக்கும். வழிச்சூழலும் அதுக்கு சாத்தியமாக இருக்கும், அமைதியாகவே இருக்கும். யாரும் சத்தம் போட மாட்டார்கள். நாங்கள் தியானம் செய்வர்கள் கூட மன அமைதியாக இருந்து செய்யலாம். கிட்டத்தட்ட 5 மணி அல்லது 3 மணி 4 மணி வரைக்குமாவது நாங்கள் அமைதியாக இருந்து தியானம் செய்வதற்குரிய சிறந்த நேரம். வேலைக்கு போகணுமென்றோ அல்லது வேறு வேலை செய்ய வேணுமோ என்று சொல்லியோ எங்கள் மனத்தை நாங்கள் சஞ்சலப்படாமல் அமைதியாக இருக்கின்ற நேரம் அந்த 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும். முடிந்தவர்கள் அந்த 3 மணி 4 மணி வரைக்கும் அந்த தியானத்தை செய்வது சிறப்பு. ஆனால் அந்த நேரத்தில் எழும்பி நாங்கள் தீபம் ஏற்றி தியானம் செய்ய முடியாவிட்டால் அமைதியாக எழும்பியிருந்து அசையாமலே நாங்கள் தியானத்துக்குள் போகலாம். மற்றவருக்கு இடையூறு செய்யாமல் அமைதியாக எழும்பியிருந்து நாங்கள் தியானத்துக்குள் போகலாம். அங்கே முகங்களோ வேண்டுமென்றோ அல்லது வெளியில் போய் லைட்டை போட்டு தீபம் ஏற்ற வேண்டுமென்றதோ இல்லை. முடிந்தால் ஏற்றிடாம் சிறப்பு. ஆனால் ஏற்ற முடியாவிட்டால் நீங்கள் அப்படியே படுக்கையில் எழும்பியிருந்து படுத்திருந்தபடியே தியானம் செய்யலாம். நிமிர்ந்தபடி அண்ணாந்தபடி இருந்து உங்கள் சின்முத்திரையோ ஏதாவது உங்களுக்கு எது வசதியான முத்திரை இருந்தபடியே தியானத்துக்குள் போகலாம். அப்படியான தியான முறை தான் அதிகாலையில் செய்கின்ற இந்த தியானம்தான் எங்களை பிரபஞ்சத்தோடு நினைக்கின்ற தியானமாகும். அந்த நேரத்தில் செய்கின்ற தியானம் மிகவும் சுலபமாக பிரபஞ்ச ஆற்றலோடு இணைக்கும். அதாவது அந்த உச்சியிலே ஒரு அரிப்பு மாதிரி அதிர்வலை ஒன்று எங்களை வந்து தாக்குவதை உணர முடியும். தொடர்ந்து நாங்கள் போகும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர் நாங்கள் மெய்மறந்த நிலைக்கு போயிடுவோம். நித்திரையில் ஆழ் தியானத்துக்குள் போய்விடுவோம். அந்த ஆழ் தியானத்துக்கு போனாலும் குறிப்பிட்ட சில மந்திரங்களின் முடிவு எல்லையில் திரும்பவும் நாங்கள் மீண்டெழுவோம். இதுதான் அந்த பிரம்மபுத்த தியானத்தின் சிறப்பு. முடிந்தவர்கள் பிரம்மபுத்தமையான தியானத்தை செய்யலாம். அதற்காக விளக்கு தீபம் ஏற்றித்தான் செய்ய வேண்டும் என்றதில்லை. உடம்பி கைகால கழுவி, அதாவது ஐம்புலன்கள், அதாவது 10வது வாசல் என்பது தான் உச்சித்தலை. அந்த உச்சித்தலையோட 9 வாசல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும். கண்கள் 2, மூக்கு இப்போ உங்களுக்கு தெரியும். அது ஆசன வாயிலிருந்து மேல் நோக்கி 9 வாயில்கள் இருக்கின்றன. கண் 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, ஆசன வாய்கள் 2. இந்த 9 வாயில்களுக்கு அடுத்ததான வாயில் தான் உச்சி. அந்த உச்சி 10வது வாசல் திறக்கின்ற போது தான் அந்த அதிர்வலைகள் உச்சியிலிருந்து பிரபஞ்சத்தோடு இணையும். அந்த நேரத்துக்குரிய சிறப்பான நேரம் பிரம்மமுகூர்த்த நேரம். அவை நீங்கள் தியானம் செய்வதே மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யும்போது முடிந்தவர்கள் ஒழும்பி அந்த முக்கியமான இடங்களை கழுவி முகத்தை கழுவிட்டு தியானம் செய்யலாம், தீபத்தேற்றி செய்யலாம். அப்படி செய்ய முடியாவிடின் நீங்கள் ஒழும்பினபடியே அப்படியே இருந்து தியானம் செய்யலாம். ஏனெனில் அந்த நேரம் வந்து பிரபஞ்ச ஆற்றல் எம்முள், அதாவது மனித எமக்குள் இருக்கின்ற அந்த ஒளியோடு இணைக்கிறதுக்கு மிகவும் சுலபமான நேரம். அதாவது வந்து வைப்ரேஷன் கூடின நேரம். ஆகவே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை இந்த சிறந்த 3 மந்திரங்களையும் நீங்கள் உச்சரிப்பதன் மூலம் பிரம்ம முகூர்த்த தியானத்தை மிக சிறப்பாக தொடர்ந்து செய்ய முடியும். நன்றி.
அடுத்த பதிவில் மீண்டும்.